ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வந்தது நம்ம தான். சூப்பர் ப்ரோ. இது ஏதோ இந்த கடையில வந்து புதுசா நம்ம ஷர்ட் வாங்குவோம்ல அந்த மாதிரியே இருக்கு. ஷர்ட் வந்து ஈஸியா பண்ணி காமிச்சிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? இங்கே டெமோ காமிக்கும் போது பண்ணும்போது எங்களுக்கு வந்து அது ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சு சரியில்லைன்னு தெரிஞ்சு பட் நாங்கள் ஒரு 20 மிஷின் வந்து வெளியே அவுட்லெட் விற்றுட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட வந்து அயன் பண்ணுறோம் கொடுக்குறாங்க துணி. மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 துணி அயன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான். ஒருத்தர்னால முடியாது, ஆனால் மிஷினால முடியும். பேண்ட் அயன் பண்ணுறதுக்கு 40 செகண்ட் ஆகும். ஒரு சேரீ அயன் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம். சேரீ அயன் 3 நிமிஷம். இவ்வளோதான் வந்து இதோட பயன்பாடு. அயன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அயனிங் ஆப் யாருமே கொடுக்கல. உலகம் ஃபுல்லாக நம்ம ஆப் அப்படின்னா டாக்டர் ஸ்டீம் அயன். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே 2 துணியை எடுத்துகிட்டு போய் அயன் பண்ண கொண்டு போகும்போது யாருமே அயன் பண்ணி தரல. ரொம்ப அற்புதமானது, யாரும் பண்ணாத ஒரு விஷயம். அயனிங்லேயே அரோமா அயனிங்கிறது வந்து பெஸ்ட்டு. மக்களுக்கு வியாதி வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தோட ஹெர்பலும் போட்டு எரிய வைக்கும்போது அது ஸ்மெல்லாக போகும்போது உங்களுக்கு வந்து வியாதி வராது. பிக்கப் டெலிவரி கம்பெனியே பண்ணிடுது. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு கோவை ஐகானோட எபிசோட்ல நம்ம கூட யார் கெஸ்டா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாதிரியான ஹரிபரியான சிட்டிஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த பிசினஸா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். எஸ், டாக்டர் ஃபேப்ரிக்கோட எம்டி டாக்டர் ஆனந்த் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்வுட் எனி டிலே அவர்கிட்டயே நம்ம டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் என்னோட பேர் வந்து டாக்டர் ஜெட்டார் ஆனந்த். இந்த ஃபீல்டுக்கு வர முன்னாடி நான் வந்து ஒரு ஆசிரியராக தான் இருந்தேன். ஒரு 2019 வரைக்கும் நான் விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீல்டில் நான் இறங்கும்போது அந்த 5 வருடங்கள் பல கஷ்டங்கள் தான் பட்டோம். ஒரு மேனுஃபேக்சரர் ஃபீல்டில், ஒரு என்டர்பிரனர் ஃபீல்டில் வரும்போது எவ்வளோ கஷ்டப்படணுமோ ஃபஸ்ட்டு என்டர்பிரனர் அதுதான் முக்கியம். ஃபஸ்ட் என்டர்பிரனருங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியாமல் இறங்கிட்டேன். நான் ஒரு வாதியார் தொழிலிருந்து வரும்போது ஒரு 3-4 வருடங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த I2 கம்பெனி அப்படிங்கிறது வந்து இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்னால் ஒரு புதுமையான பொருட்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த I2 கம்பெனி அப்படிங்கிறது. என்னோட வேலையை விட்டு வெளியே வரும்போது அந்த மக்கள் வேற, இப்போ இருக்கிற மக்கள் வேற, பிஸ்னஸ் பீப்புள் வேற, அந்த ஸ்கூல் பீப்புள் வேற. ஸோ அந்த இதில் வந்து நான் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் வந்தது. பட் அந்த டைமில் நான் வந்து எனக்கு டாக்டர் பட்டம் எப்படி கிடச்சிது அப்படின்னா, அன்னோன் பாடிஸ் நிறைய அடக்கம் பண்ணேன். கோயம்புத்தூரில் மட்டுமே ஒரு 1000க்கு மேலே அன்னோன் பாடிஸ் அடக்கம் பண்ணேன். அதுதான் என்னோட மெயின். என்னோட சமூக சேவை அப்படிங்கிறது என்னோட சொந்த காசுலேயே நான் வந்து அடக்கம் பண்ணேன். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே போனதுனால எனக்கு வந்து டாக்டர் பட்டம் வந்து எனக்கு கிடச்சிது. அப்போது எந்த இதில் நான் இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. விட்டு ஓடி வந்துடலாம். வாடா, ஏன்டா 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்துட்டுமே மாட்டிக்கிட்டுமே, திரும்பி அதில் போகவும் முடியாது, ஏன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டோம். ஸோ 3 இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளிங், பயங்கர. அதாவது யாரை நம்புறது, யாரை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா வந்தது. ப்ராடக்ட்டுமே நாங்கள் தயாரித்தோம்னா ப்ராடக்ட்லேயும் வந்து அதில் கொஞ்சம் நிறையா இதாகினது. ஸோ இதையே வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் R&D பண்ணி வந்த ப்ராடக்ட் தான் இப்போ டாக்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்டர்பிரனர் யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒருத்தன் மட்டும் தான். இதை எத்தனை வந்து கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு ஒருத்தர் மட்டும் தான் தெரியும். சூப்பர் சார், சூப்பர். பட் ஆனா நீங்களே இப்ப சொல்றீங்களே சார், அந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்த பீப்புள் வேற, இப்ப பிசினஸ் சைடுல இருக்க பீப்புள் வேற. தென் வை டீச்சிங்ல இருந்து பிசினஸ்? ஆக்சுவலி ஒரு சாதனை பண்ணணும். ஓகே. டீச்சிங் தொழில சாதனையை உருவாக்குவோம். ஆமா ஆமா, நம்ம வந்து சாதனையாளரை உருவாக்குவோம். பட் ஒரு என்டர்பிரனர் வரும்போது சாதனையை உருவாக்கும், நம்ம சாதனையாளராக மாறுவோம். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான். அதுவும் மக்களுக்கு நிறைய நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும், வித்தியாசமான ப்ராடக்ட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு சுலபமான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஃபீல்டில் இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரக்காக தான் நான் வந்து எடுத்துட்டேன். ஓகே சார். ஸோ ஓகே, பர்டிகுலரா இந்த டாக்டர் ஃபேப்ரிக் இந்த பிசினஸ் சூஸ் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? ஆக்சுவலி வந்து டாக்டர் அப்படின்னாவே தெரியும், ஒரு மருந்து குணப்படுத்துபவர். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த புது ஃபீல்டு இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி கையில் லைன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் மாறிடுச்சு. அவங்க வந்து எல்லாம் ஐடி ஃபீல்டில் போகிறாங்க. அவங்க வந்து இனி அதிகமான ஆட்கள் வந்து இப்போ இருக்கிறது இல்லை அயன் பண்ணுறவங்க. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டராக திங்க் பண்ணேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படி யோசனை பண்ணும்போது தான் சுலபமாகவும் இருக்கணும், ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது தான் இந்த டாக்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின். ஓகே சார். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चंस எனக்கு இருக்கு. சோ அப்படியே நம்ம ஆபீஸ் அப்படியே சுத்தி பார்த்துட்டு क्वेश्चंस அப்படியே போயிடலாம். எஸ் ப்ளீஸ். ஸோ இதுதான் மிஷின், நம்ம மிஷின்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாய்லர் ஸ்டீம் வர்றது, ஓகே இது வந்து ரோலர், இதுதான் வந்து நம்மளோட ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ரோலர். இது வந்து ஃபோல்டிங் மிஷின், அது வேக்கம் டேபிள். ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து இவங்க வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிப்பாங்க. ஓகே சார், இந்த மிஷின் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது அண்ட் 1 hourல எவ்வளோ கிளாத்ஸ்லாம் பண்ண முடியும் இதில் வந்து 1 hourல நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம 45 எடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா 2-3 டேஸ்லயே 1 hourல 60 பீசஸ்லாம் எடுக்கலாம். சூப்பர் 60 பீசஸ்னா என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மட்டும்? ஆல் கிளாத்ஸ் எல்லாமே பண்ணலாம். இதுதான் பண்ணணும் அது பண்ணணும்லாம் இல்ல, எல்லா கிளாத்துமே பண்ணலாம். நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டா வரும். சூப்பர் சோ இந்த சைடு நீங்க ஜஸ்ட் இப்படி வெச்சா போதுமா? வச்சா போதும். இந்த பக்கம் நம்ம வந்து ஒருத்தர் இருந்து wrinkles வந்து நல்லா விரிச்சு கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, அந்த பக்கம் ஃபினிஷிங் கரெக்டா வருது. ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் பண்ணா போதும், ஒன்ஸ் பண்ணாவே போதும், ரொம்ப கிளியரா இருக்கும் இல்லையா? ஓகே, நம்ம ஒண்ணே பண்ணி பார்த்தறலாமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? எஸ். டைம் பண்ணீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு அயனிங் ஆயிடும். ஓகே, சூப்பர். கரெக்டா வச்சுட்டு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா லாஸ்டா ஒரு டைம் ஃபினிஷிங் பண்ணீங்கன்னா சோ அகைன் இன்னொரு வாட்டி நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர் ப்ரோ. இது ஏதோ இந்த கடையில வந்து புதுசா நம்ம ஷர்ட் வாங்குவோம்ல அந்த மாதிரியே இருக்கு. நைஸ், சூப்பர். ஓகே சார், நீங்க ஷர்ட் வந்து ஈஸியா பண்ணி காமிச்சிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? சாரீஸ் எல்லா சாரியுமே நாங்க அயன் பண்ணுவோம். பட்டு சாரி, சாஃப்ட் சில்க் கூட இதுல அயன் பண்ணலாம். ஓகே, எதுவுமே ஆகாது. துணிக்குன்ற உங்களுக்கு டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுக்கா. அயன் பாக்ஸ் எல்லாம் நீங்க வச்சீங்கன்னா ஆமா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? அது சுருங்கிரும் அந்த இடத்துல. ஆமா, அந்த இடத்துல டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி இதெல்லாம் துணி கிளாத் உள்ளே இருந்தாலுமே எந்த டேமேஜுமே உங்களுக்கு வராது. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து லெதர் தான்க்கா. பெல்ட் வந்து லெதர்ல தான் இருக்கு. ஓகே, அதனால நீங்க பிரிண்டிங் யூஸ் பண்ற அந்த டி-ஷர்ட்ல வர பிரிண்டிங் எதுனாலும் யூஸ் பண்ணாலுமே இதுல உருகாது. ஓகே, அப்சர்வ் பண்ணிக்கோ அதோட ஹீட். நாங்க வந்து எப்படின்னா இதுல வந்து ஃபிக்ஸர் கொடுத்துருக்கோம். இது ஒரு இதா அப்படின்ட்டு 100 தான் நாங்க ஃபிக்ஸர் கொடுத்துருக்கோம். 70 வந்தாலே நம்ம ஸ்டார்ட் பண்ண அயனிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. சாரீஸ்க்கு ஓகே. சோ உள்ள எல்லாமே அயனா இருக்கும். எல்லாமே அதுவே அயனிங் ஆகும். சூப்பர். எல்லா சைடுமே அதுவே அயனிங் ஆகும். சூப்பர். ஓகே. சோ சாரி ஃபோல்ட் பண்ணனும்னா எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வைக்கணும்? அதுல ஃபோல்டிங் இல்ல, அது வந்து மேனுவல் தான். மேனுவல் டி-ஷர்ட், ஷர்ட், லேடிஸ் டாப்ஸ் அது மட்டும் தான் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங். மத்ததெல்லாம் மேனுவலா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர். ஓகே சார், நார்மலா உங்க ஆஃபீஸ் செட்டப் பார்க்கும்போதே தெரியுது இந்த பிசினஸ் நீங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. அண்ட் பேசிக்கா உங்களோட சொந்த ஊர் எது சார்? நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம். ஓகே, சோ கோயம்புத்தூர் தான். அதனால தான் கோயம்புத்தூரே சூஸ் பண்ணீங்களா? கோயம்புத்தூர் நம்மளோட ஊர் இல்ல. கோயம்புத்தூர் தான் வந்து ஜிடி நாயுடுல இருந்து பல கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச இடம் இது. ஓகே. அண்ட் ஓகே சார், இப்போ நான் மெயின் क्वेश्चनக்கு வரேன். சோ டாக்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது என்ன? இத மக்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் சார்? டாக்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது வந்து அயனிங் மிஷின்.
ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின். இன்னைக்கு காலகட்டம் மாறிடுச்சு. இந்த உலகம் வந்து நிறைய ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அயனிங்கில் ஒரு வித்தியாசமாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அயன்றது கையில் தான் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் யாரும் வந்து மிஷினில் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் வந்து இந்த கையில் பண்ணுறதை விட்டு போட்டு மிஷினில் பண்ணுறதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வந்தது நம்ம தான். டாக்டர் ஃபேப்ரிக் i2 கம்பெனி தான் உலகத்திலேயே முதலாக கொண்டு வந்து நாம தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 துணி அயன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான். ஒருத்தர்னால முடியாது, ஆனால் மிஷின்னால முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணது. இது மக்களுக்கு எப்படி யூஸ் ஆகுனா, ஒரு நாள் டெலிவரி, இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கே டெலிவரி பண்ணலாம். ஸோ அதுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு 4 நாள் 5 நாள் 1 வாரம் இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ டெலிவரி பண்ணுற நேரம் வந்து கண்டிப்பாக மிச்சமாகும். ஸோ ஒரு ஷர்ட் அயன் பண்ணுறதுக்கு இது 1.5 நிமிஷம் ஆகும், ஒரு பேண்ட் அயன் பண்ணுறதுக்கு 40 செகண்ட் ஆகும், ஒரு சுடிதார் அயன் பண்ணுறதுக்கு 1.5 நிமிஷம் ஆகும், ஒரு சாரி அயன் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம், சாரி அயன் 3 நிமிஷம். இவ்வளோதான் வந்து இதோட பயன்பாடு. அதே போல வந்து கரண்ட் சார்ஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 யூனிட் வந்து மேக்ஸிமம், அதாவது ரன் பண்ணால் மேக்ஸிமம் 6 யூனிட் வரும் ரன் பண்ணும்போது. அப்போ ரன்னிங்லேயே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 யூனிட் வரைக்கும் எடுக்கும். ஸோ கரண்ட்டும் வந்து ஒரு அயன் பண்ணுறதுல ஒரு சுலபமான ஒரு விஷயத்தை நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் சார், சூப்பர் சார். இது எப்படி சார் மக்கள் கிட்ட எப்படி சார் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்? இது கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப ஈஸி. இப்பெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி எல்லாம் ஆப் தான் பார்க்குறாங்க. யாருமே வந்து டைரெக்டாக இப்போ ஆர்டர் புக் பண்ணுறதே ஆப் தான். நம்மளே அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அயனிங் ஆப் நான் தனியாக அது கொடுத்துருக்கோம். நம்ம அயன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அயனிங் ஆப் யாருமே கொடுக்கல. உலகம் ஃபுல்லாக நம்ம ஆப் அப்படின்னா டாக்டர் ஸ்டீம் அயன். இந்த ஆப் நேம் வந்து டாக்டர் ஸ்டீம் அயன். இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஆப் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் வந்து புக் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஆப் மூலியமாவே பிசினஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம் நம்ம இப்போ. ஸோ நம்ம மிஷின் நமது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். அது போக வந்து அந்த மிஷின் மூலியமா அயன் பண்ற துணியை நாங்கள் ஆப் மூலியமா மக்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஆப்பும் கொண்டு வந்துட்டோம். இத்தனை நாள் ஆப் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. இப்போதான் நாங்கள் ரெடி பண்ணி இந்த மாதத்துல இருந்து ஆப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டாக்டர் ஸ்டீம் அயன் ஆப் இருக்கு, டாக்டர் ஃபேப்ரிக் மிஷின் இருக்கு. சூப்பர் சார். அண்ட் நாங்கள் அந்த ஃப்ரண்ட்ல அந்த பேம்ப்ளெட் அதெல்லாம் பார்த்தோம் சார். வெறும் 2 துணி இருந்தாலே நாங்க வந்து அதை அயன் பண்ணி தந்துருவோம். நாங்க வந்து இப்ப நீங்க வந்து எங்ககிட்ட வந்து ஒரு எனக்கு 2 துணி இருக்கு, எனக்கு அயன் பண்ணி கொடுங்க அப்படின்னா ½ an hour 30 minutes ½ an hour இருந்தா போதும் அயன் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நான் வந்து இது ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமே 2 துணியை எடுத்துட்டு போய் அயன் பண்ண கொண்டு போகும்போது 2023 கொண்டு போகும்போது யாருமே எனக்கு அயன் பண்ணி தரல. ஒரு நாள் ஆகும், நீங்க 50 ரூபா கொடுக்கறது வேணாம் கொடுக்க முடியாதுட்டாங்க, ஏன்னா கல்யாணத்துக்கு போகணும். ஸோ அப்பதான் இந்த ஐடியாவே எனக்கு தோணுச்சு, இதை பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியாவே எனக்கு தோணுச்சு. 2021 முன்னாடி நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பண்ணோம். பட் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா இதுதாங்கிறது. சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் இப்போ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹெவி மெட்டீரியல்லாம் இருக்கும்ல சார், அதெல்லாம் ஈஸியா அயன் பண்ணிடலாமா? ஆக்சுவலி எல்லா மெட்டீரியலையும் நம்ம வந்து அயன் பண்ணலாம். இந்த கதர் துணி, அதாவது நம்ம இந்த துணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டீம், அதாவது ஸ்டார்ச் போட்டு பண்ணுவாங்க, கஞ்சி போட்டு பண்ணுவாங்க சொல்லுவாங்க. கஞ்சி போட்டு துணியை வந்து நம்ம கையில பண்ணாவே 10 நிமிஷம் ஆகும். பட் இதுல வந்து ஒரு 3 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வேக்கம் கொடுக்குறோம், வேக்கம் டேபிள். அதை வந்து வேக்கம் இழுக்கும் போது நீங்க அயன் பண்ணீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபினிஷிங்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வேக்கம் டேபிள் கொடுத்துருக்கோம். இல்லை நம்ம அயன் பாக்ஸோட ஒன்று கொடுத்துருக்கோம். இதுல நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணிட்டு 80% நமக்கு யூஸ் ஆகும், அதை ஒரு 20% யூஸ் ஆகும். ஸோ இது 10 மினிட்ஸ் பண்றத 3 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். ஓகே சார். அண்ட் நீங்க அந்த அப்ளிகேஷன் பத்தி சொல்லியிருந்தீங்க சார், அது எப்படி சார் ஒர்க் ஆகுது அண்ட் என்ன மாதிரி பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? இது வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அரோமா அயனிங் கொடுக்குறோம். ரொம்ப அற்புதமானது, யாரும் பண்ணாத ஒரு விஷயம். அயனிங்ல அரோமா அயனிங்கிறது வந்து பெஸ்ட். அது எப்படி சார் ஒர்க் ஆகுது? அது அரோமாங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ராஜாக்கள்லாம் வந்து அதை வேள்வி போடுவாங்க, யாகம் வேள்வி போடுவாங்க. என்னக்குன்னா அடுத்த சூழ்நிலை மாறும்போது, அதாவது இந்த காலம் மாறும்போது மக்களுக்கு வியாதி வரக்கூடாதுக்காக எல்லாத்தோட ஹெர்பலும் போட்டு எரிய வைக்கும் போது அது ஸ்மெல்லா போகும்போது உங்களுக்கு வந்து வியாதி வராது. இது அந்த காலத்துல வந்து நடந்துட்டு இருந்தது. நம்ம இந்த காலம் மறந்துட்டோம். ஸோ அந்த இதில் வந்து நம்ம ஹெர்பல் நம்ம நிறையா இருக்குது. நம்ம மரப்பட்டைகள், மரப்பிஷன்கள் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு வந்து தெரியாது. அது ஸ்மெல் நம்ம உலகத்திலேயே நமக்கு வந்து கண்ணை திறந்து பார்த்தாலும் ஸ்மெல் வந்தால் மட்டும்தான் நம்ம அதை சாப்பிட முடியும். உண்மையா இல்லைங்களா? ஒரு 2 பிரியாணி வைக்கிறோம், 2 பிரியாணி வந்து ஸ்மெல்லே இல்லை, கண்ணு பார்க்குது, நல்லா பசிக்குது, என்ன பண்ணுவீங்க? பிரியாணி அப்படியே நம்ம சாப்பிடுவோம், அப்புறம் இதையும் எடுத்து சாப்பிடுவோம். ஏன்னா இது நல்லா பார்ப்போம். ஜஸ்ட் லைக் தட் இந்த பக்கம் ஒரு நம்ம பாய் பிரியாணி சும்மா நல்ல ஸ்மெல்லாக வருது, இங்கே ஒரு ஸ்மெல் இல்லாத பிரியாணி வருது, எதை சாப்பிடுவீங்க? ஸ்மெல் வராது. ஏன் இதை தூக்கி அப்படியே வச்சிருவோம்? என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஸ்மெல் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை விட ஸ்மெல் தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். பிட்ரூட் சுரப்பி போய் அடுத்த ஆல் ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு நமக்கு நரம்பு தொகுப்பு இருக்கு, அது போய் சொல்லும், ஏய் உனக்கு வயிறு பசிக்குது, இறப்பைக்கு போய் நீ சாப்பிடு, எந்த பிரியாணி சாப்பிடு அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பிட்ரூட் சுரப்பி மூலியமா போறது தான். ஸோ நம்ம வந்து
கெமமைல் ரோஸ்மேரி அப்படிங்கிறது வந்து அபரிதமான மெமரியை கொடுக்குற ஒரு அற்புதமான ஹெர்பல்ஸ். 18 மெமரி டாக்டருங்கிற பேர்ல 18 இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம உள்ள போட்டு இதுல வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது 10 வயசுல இருந்து யார் வேணாலும் 20 ஹை ஹெல்த் முடிக்கிறாங்களா இல்லை வந்து நீட் பண்றாங்களா, அவங்க அத்தனை பேர் இதை டெய்லி இந்த அயன் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணாங்கன்னா 1 மணி நேரம் அந்த ஸ்மெல் இருந்தால் போதும், பிரெயினை வேலை செய்யும், ஃபுல் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிவிடும், மெமரியை 30% இன்க்ரீஸ் பண்ண விடும், மார்க் அதிகம் வாங்க வைக்கும். அற்புதமான ஒரு அரோமாயினிங்னு இதில் லான்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள், யாரும் பண்ணாத விஷயம். அரோமாயினிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதே போல லாங்னு ஒரு ஹெர்பல், அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு தூக்கம் வராமல் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க, நீங்க லாங் அடிச்சு நீங்க படுத்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். பட் இதுல வந்து 18 இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்ம அரோமாவில் போட்டிருக்கோம். அதாவது டாக்டர் மெமரி டாக்டர்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ல வந்து ஒரு 6 போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து யாராருக்கு என்ன தேவையோ, ஸ்ட்ரெஸ் வேணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணிருக்கோம், மெமரி வேணும் மெமரி வரும், அந்த மாதிரி ஒரு காலம் கொடுத்துருக்கோம். அடுத்து இன்ஸ்டன்ட் டைம், உடனே நீங்க சொன்னீங்க இல்லையா, கேட்டீங்க இல்லையா, உடனே ½ அன் ஹவர்ல அயன் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து 1 டே அயன். நீங்க வந்து எல்லா ரேட்டும் ஒரே ரேட்டு தான், பட் இன்ஸ்டன்ட் அயனுக்கும் அரோமாவுக்கும் ரேட்டு வேற. இந்த மற்ற ரெகுலர் அயனுக்கு மற்றவங்க என்ன பண்றோம் அதுதான் கொடுக்குறோம். அது வந்து பெருசா எக்ஸ்ட்ராலாம் போட போறது இல்லை. அந்த அயனுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுவும் 1 டேல நம்ம டெலிவரி பண்றோம். ஸோ எங்ககிட்ட வந்து எப்பவுமே இது வந்து இது ஆப்ல எல்லாமே இருக்கும், அயனிங், வாஷிங், ட்ரை கிளீனிங் எல்லாமே இருக்கும். பட் நாங்க மை கோர் பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். பிக்கப் டெலிவரி கம்பெனியே பண்ணிருது. ஆமா நீங்க பாத்திருப்பீங்க, எங்க கிட்ட மக்கள் வந்து எங்களோட பனியன் போர்டு நிறைய பேர் இருப்பாங்க, பாத்திருப்பீங்க. வண்டி இருக்கு, பிக்கப் டெலிவரி. நாங்க டாக்டர் ஸ்டீம் மைன்ங்கிறது எங்களோட ஆப். மிஷின் வந்து டாக்டர் ஃபேப்ரிக். சூப்பர் சார். சோ ஓகே, நீங்க இவ்ளோ லைக் அரோமா நீங்க பண்றீங்க, பிக்கப் டெலிவரி நீங்களே பண்றீங்க, அப்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குமா சார்? இல்ல அதே ரேட் தான். அரோமாவுக்கு மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நம்ம ஆக்சுவலி கெமமைல் ரோஸ்மேரி ரேட்டே 7 லட்சம் ரூபா 1 லிட்டர். ஓகே, அதை நாங்க இதுல குடுக்குறோம் போது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு உள்ள. டாக்டர் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு எங்களோட அரோமா டாக்டர், அவர் தான் வந்து இது வந்து அவர் தான் இதை கொடுத்துட்டு இருக்காரு. கவர்மெண்ட் மூலியமா வந்து அவர் வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு மெமரி வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. நிறைய வந்து ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவரு மூலியமா தான் இதை நாங்க பண்றோம். ஓகே சார். அப்ப பிரைஸ் என்ன மாதிரி சார் இருக்கும்? ஒரு 15 rupees அப்படிங்கிறது வந்து அரோமா ஷர்ட் மேல போடுறதுக்கு, ஏன்னா அந்த இதுக்கு தான் நமக்கு ரொம்ப இதாகும். பட் 15 rupees ஒரு நாளைக்கு நீங்க அயனிங் சட்டையோட ஒரு மாசம் ஒரு அதாவது மாசமா ஆர்டர் பண்ணா 320 ரூபா தான். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வேணும்னா 15 ரூபா. இப்போ வந்து ஒரு ப்ரீபெய்டு பண்ணிட்டீங்கன்னா 320 ரூபா. சூப்பர் சார், சூப்பர். சோ அப்ப மந்த்லி நமக்கு பல்கா வேணும்னா ஒரேடியா 360 ரூபா. சோ 12 rupees 360 ரூபா. சூப்பர் சார், சூப்பர். அதே ரேட் கிடைச்சிரும். மந்த்லி நீங்க ப்ரீபெய்ட் பண்ணிட்டீங்கன்னா 360 ரூபா. நீங்க வந்து எனக்கு 10 துணி அயன் பண்ணி கொடுங்கன்னா 15 ரூபா ஒரு துணி வரும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ நார்மலா நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டி எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு கோட்ரஸ்குள்ள இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வெளில கண்டிப்பா ஒரு அயனிங் மேன் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் கிட்டே மேக்ஸிமம் அவங்க வந்து அயன் பண்றது அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ அதை தாண்டி டாக்டர் ஃபேப்ரிக்கு வரதுக்கான அவசியம் என்ன சார்? ஒருத்தர் ஒரு நாள் 150 துணி தான் அயன் பண்ண முடியும். ஓகே. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில பார்த்தீங்கன்னா 150 வீடு இருக்கும். ஸோ மினிமம் ஒருத்தர் வந்து ஒரு பையன், ஒரு அப்பா, அம்மா, ஒரு 3 பேர்னா 6 பேர் அயன் பண்ணி போடுறாங்க அப்படின்னா 150 × 6 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ஓகே, 900 வந்துச்சு. 900 பேர்த்துக்கு அவரால் அயன் பண்ண முடியுமா? இல்ல, முடியாது. சோ அவரு என்ன பண்ணுவாரு, டம்ப் பண்ணி தான் வைப்பாரு. அவரால் வந்து உடனடியா கொடுக்க முடியாது. யார் ஒருத்தர் வந்து அவருக்கு ரொம்ப இதா இருக்காங்களோ கொடுத்துருவாரு. மற்றவங்களுக்கு நாளைக்கு டம்பிங் சிஸ்டம் தான். அயனிங் பண்றவங்க யாருமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஃப்ரீயா இருக்கும். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஃபுல் லோடா இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் அது வந்து இன்னைக்கு மக்களுக்கு தேவை. யாருக்குமே 1 day டெலிவரி கிடைக்கிறது இல்லை. அந்த விஷயத்துல எங்களுக்கு வந்து அரோமா, அதாவது எல்லாரும் தேவைப்படும். ஆஃபீஸ் போறவங்களுக்கும் தேவைப்படும், ஸ்கூலுக்கு போறவங்களுக்கும் தேவைப்படும், வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் தேவைப்படும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல தான் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபுட்டு மாறிடுச்சு, ஃபோன் வந்துருச்சு, நம்ம எல்லா பிரச்சனையும் நம்மகிட்டே இருக்கு. ஸோ சரி பண்ணணும். இந்த ஸ்மெல்லு உள்ள போனாவே நீங்க மற்ற சென்ட்டை விட இது அற்புதமா இருக்கும். இந்த உள்ள போனாவே 2 வாரம் கழிச்சு பையனோட மாற்றங்கள் மாறி இருக்கும். வீட்டில் நமக்கு தூக்கம் ஜாஸ்தி நல்லா வரும். அது போக வந்து இதை வெளியே நீங்க ஒரு 2 நாள் நீங்க பாடாம விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லைன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா உங்களோட எண்ணங்களை ஓட்டத்தை மாற்றும். பிரெயினே நம்ம வந்து ஒரு பிரெயின் வந்து வேலை செய்யாம இருக்கு. என்னன்னு காரணம்னா நம்ம போனை பார்த்துட்டு இருக்கிறோம், அங்க உள்ள போயிடுறோம், அடுத்தது பாக்குறோம், நம்ம வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் நம்ம பாக்குறோம். பிரெயின் வந்து என்ன மந்தமாயிரும். நம்ம தட்டி எழுப்புறது இல்லை, பிரெயினை வந்து தட்டி எழுப்புறது அப்படியே மந்தமாயிருக்கும். இது அப்படியே வந்து உள்ள ஸ்மெல் பண்ணும்போது அந்த நரம்பு பூராமே தட்டி அப்படியே வந்து உங்களுக்கு என்ன டிங்கரிங் பண்ற மாதிரி அதை நல்லா புதுசாக்கிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஃப்ரெஷ்ஷா இருப்போம். நம்ம உடம்பு ஃப்ரெஷ் ஆக முக்கியம் இல்லை, மைண்ட் தான் ஃப்ரெஷ் ஆகணும். ஸோ நம்ம மனமும் உடலும் 2 சேர்ந்தா தான் இந்த உடல்.
ஸோ அந்த மனம் வந்து அழகா வந்து ஃப்ரெஷ் ஆகிறது வந்து இந்த மெமரி டாக்டர்ல மட்டும்தான் முடியும். ஓகே ஓகே. அதாவது லைக் இப்போ இருக்க இந்த காலகட்டத்துல இந்த டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கெல்லாம் சேர்த்து கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. டிப்ரெஷன் அண்ட் மெமரி ரெண்டுக்கும் வந்து அற்புதமா இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க சார். பிளான் பண்ணி எவ்வளவு நாள் சார் இதுக்காக வர்க் பண்ணிருப்பீங்க மொத்தம்? இது வந்து நாங்க மெமரி டாக்டர்னு நிறைய வந்து 4000 ரூபீஸ்க்கு சேல்ஸ்வே பண்ணிருக்கோம். ஓகே. அதாவது ஒரு 10 ml வந்து ஸ்மெல் பண்ணலாம், 1 year ஸ்மெல் பண்ணலாம் அப்படியே. ஓகே. அது சேலே பண்ணிருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட. பட் இதை வந்து இனி அது 4000 கொடுத்து வாங்கி ஸ்மெல் பண்றதுக்கு பதிலா நாங்க சீப் ரேட்ல அயனிங்லேயே கொடுத்துறோம் நாங்க. இப்போ இது கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுது சார்? ஆக்சுவலி நாங்க போன வருஷம் பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். போன வருஷம் ஓகே ஓகே 2024ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிஷின் வந்து ஒரு சிங்கிள் இதுல இது பண்ணியிருந்தோம், ரோலர்ல. அது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் லான்ச் பண்ணிட்டோம். ஓகே. பட் அந்த ஒரு 6 மாசம் இங்கேயே டெமோ காமிக்கும் போது பண்ணும்போது எங்களுக்கு வந்து அது ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சு, சரியில்லைன்னு தெரிஞ்சு. பட் மறுபடியும் ரெடி பண்ணோம், அற்புதமா ரெடி பண்ணோம். பட் அதுவும் வந்து நாங்க ஒரு 20 மிஷின் வந்து வெளியே அவுட்லெட் வித்துட்டோம். ஓகே. கொடுத்தது என்ன ஆகி போச்சு, அந்த மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அயன் பண்றதுக்கு கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே சார். ட்ரைனிங் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதை ஹேண்டில் பண்றதுக்கான விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். மூணாவது அதுல வந்து ஒரு ரிசல்ட் நல்லா வருமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹீட்டு இதெல்லாம் நிறைய வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த 20 மிஷின் எங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த 20 மிஷின்ல தான் நாங்க நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம். அந்த 20 மிஷினை வந்து நாங்க திருப்பி நாங்க வந்து எடுத்துட்டாலும் அந்த 20 மிஷின்ல வந்து நாங்க அந்த பாடத்தை எப்படி கத்துக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி நம்ம மறுபடியும் ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மிஷினு ஒரு 100% நல்ல ரிசல்ட்டா அற்புதமா வரும். சூப்பர் சார், சூப்பர். நாங்க வந்து நினைச்சு பார்த்தது வந்து இங்க ஓடுறது நல்லா ஓடும், அங்க போகும்போது வந்து ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தா வண்டியில நம்ம லோக்கல்ல வந்து வண்டியில வந்து வச்சுதான் அனுப்புவோம். ரன்னிங்ல எல்லாமே மாறிடுது. சூப்பர். இதை தெரியறதுக்கே எங்களுக்கு 1 மாசம் ஆகி போச்சு. இங்க நல்லா ஓடுது, அங்கேயும் ஓட மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா என்னன்னா, இங்க இருந்து நம்ம வந்து என்னதான் நம்ம நட்டு ஸ்க்ரூ போல்ட் போட போற வழியில வந்து உங்களுக்கு வெயிட் இருக்குது, 300 கிலோ 350 கிலோ இருக்குது. இந்த வண்டியில போகும்போது குழியில ஓடுறாங்க, மேலே ஏறுறாங்க. அதை போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஆயிருது, டேமேஜ் ஆயிருது. டேமேஜ் ஆகுறதும் இல்லாம அது வந்து உங்களுக்கு என்னன்னா ஸ்க்ரூ எல்லாம் வந்து கழட்டி நிறைய ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஸோ அந்த 20 மிஷின்ல நிறைய கத்துக்கிட்டோம். இப்போ நாங்க வந்து 85 மிஷின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து பிரான்சைசி எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் நான் யாரும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் 85 மிஷின் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். அப்போ இந்த மிஷின் வாங்குறவங்க என்ன மாதிரி பீப்புள் சார்? என்ன மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்ற பீப்புள் நிறைய பேர் வாங்குறாங்க. அதாவது அயன் பண்றவங்க, ரொம்ப துணி வரவங்க ஒரு பர்டிகுலரா ஒரு 10% தான் வாங்குறாங்க. மீதி 90% வந்து நியூ என்டர்பிரனர், புதுசா தொழிலுக்கு வரவங்க, பிசினஸ்க்கு வரவங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த ஆப்பும் கூட சேர்ந்து கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெரிய ஆப் நாங்கள் போன வாரம் தான் எடுத்திருக்கோம். இனிமேல் எல்லாத்துக்கும் பழைய ஆளுக்கு எல்லாமே ஆப் கொடுக்க போறோம். புதுசா நீ வரவங்களுக்கெல்லாம் ஆப் கொடுக்க போறோம். ஆப் மூலியமா பிசினஸ் பண்ணும்போது அரோமாங்கிறது வந்து மிக அற்புதமான பிசினஸா உருவாகும். இன்ஸ்டன்ட் அயனிங் அரோமா 2 பண்ணா மட்டும் போதும். அதிகமா நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை, யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம பாவம் நம்ம அவங்களையும் தொந்தரவு பண்ண போறது இல்லை. யார அயன் பண்றவங்கள அவங்க அயன் பண்ணிட்டோம். நான் ஒரு குழந்தையோட வாழ்க்கை சூழ்நிலையை மாத்துறேன். ஒரு ஸ்ட்ரெஸ் பீப்புளை ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்றேன். அவசரப்படுறவங்களுக்கு இன்ஸ்டன்டா கொடுக்குறேன். சோ என்னோட பாலிசி 3 மட்டும் தான், ஸ்ட்ரெஸ், அரோமா அண்ட் இன்ஸ்டன்ட். இது 3 மட்டும் எங்களுக்கு வந்தா போதும். நான் அவங்களுக்கு தொந்தரவு பண்றதே இல்லை. யார அவங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். அவங்க பாவம் அவங்க வேலையை பார்க்கட்டும். நமக்கு இது 3 மட்டும் இருந்தா போதும், அவ்வளவுதான். பட் ஆனா இப்போ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாம் இப்போ ரொம்பவே கம்மி ஆயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க கிட்ட வந்து அயன் பண்றவங்க கொடுக்குறாங்க துணி. அயன் பண்றவங்களால கூட்டம் நிறைய வரதுனால கொடுக்குறாங்க. நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா பாவம் அவங்களும் வந்து ஒரு பண்ணி தரணும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு லாபத்தை வச்சு நாங்க ஸ்பீடா பண்ணி தரதுனால அதுவும் பண்ணி தரோம். அப்படி நாங்க நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க. சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட இது வந்து அவங்களோட 150 துணிகளை அயன் பண்ண முடியாது. இது அவங்களுக்காக தான் அது உருவாகினது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ அந்த 20 மிஷின்ல இருந்து இப்போ இந்த 85 மிஷின் வரைக்கும் நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க. இப்போ 65 20 விட்டுருங்க. அதை வந்து ரிட்டர்ன் எடுத்து நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோம். அது வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கல, பட் வெளியே கொடுக்குறோம் நம்ம. ஓகே. சோ அப்ப அத கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த பிசினஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சார்? பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அடி வாங்கினா தானே அதை பத்தி தெரியும். கண்டிப்பா. மனுஷனுக்கு வந்து எது முக்கியமோ இல்லையா, அடி வாங்கினா மட்டும்தான், அதோட ஃபெயிலியர் ஆனா மட்டும்தான் சக்சஸ் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபெயிலியர் ஆகலைன்னா சக்சஸ் தெரியாது. ஸோ அந்த ஃபெயிலியரை நம்ம என்னைக்கு பார்த்தனோ, அந்த ஃபெயிலியரை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போறதுக்கு அது நம்ம தனியாக நைட்டும் பகலும் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தைய வந்து நம்ம தான் மோல்டு பண்ணணும். மற்றவங்க யாரும் மோல்டு பண்ணக்கூடாது. அது மோல்டு பண்ணதுக்கு அப்புறம்
சக்சஸ். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அண்ட் இதுக்கு வந்து நிறைய லைசென்ஸ் சர்டிபிகேட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா சார்? சோ கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் சார்? ஆக்சுவலி நாங்க ஜிஎஸ்டி வச்சிருக்கோம். ஜிஎஸ்டி எல்லாம் பிசினஸ் பண்ண முடியாது, ஒரு மிஷின் நம்ம வந்து இ-வே-பில் பண்ண பிசினஸ் பண்ண முடியாது. அண்ட் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வச்சிருக்கோம். முக்கியமா மிக முக்கியமா ஐஇ கோட் வச்சிருக்கோம், ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் அனுப்புறதுக்கு. எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சிருக்கோம். நாங்க வந்து மலேசியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் அண்ட் இந்தோனேஷியா, தென் யுஎஸ்ஏ வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்மளோட ஆர்டர்ஸ். பட் இதுக்கு முக்கியமா இப்போ எங்களுக்கு போய் வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் மூலியமா ஒரு ரெகனைஸ்ட் என்னோட பேட்டர்ன் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளைடு அந்த பேட்டர்ன் வந்து இன்னைக்கு வந்து 195 கண்ட்ரீஸுக்கு வெள்ளிக்கிழமை பப்ளிஷ் ஆயிருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். 195 கண்ட்ரியும் நம்ம கோயம்புத்தூர் ப்ராடக்ட், இந்தியா ப்ராடக்ட் 195 கண்ட்ரி வந்து பாக்குறாங்க, ஆர்டர் கொடுக்க போறாங்க. வந்துட்டு இருக்கு, ஆர்டர் வந்துட்டு இருக்கு. ஓகே, நைஸ், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் இனி யாரும் பண்ண முடியாது. ஓகே, பண்ண இதே மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து பேட்டன் ஆபீஸ்ல வந்து கேஸ் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து 195 கண்ட்ரியில இதை அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்ரூவல் கொடுத்தாச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமா. ஓகே சார். ஐபிம்பாங்க, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிம்பாங்க, அது மூலியமா. ஸோ ரெகனைஸ்டா உலகம் ஃபுல்லா விற்கலாம். சூப்பர் சார். இப்போ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார்? பயங்கர ஹாப்பி. பிகாஸ் அந்த ஃப்ரைடே தான் எங்களுக்கு வந்து அந்த இது அப்ரூவல் வந்துச்சு எங்களுக்கு. ஓகே சார். இப்போ வந்து நீங்க ஃப்ரான்ச்சைசி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா, அது உங்களோட பிசினஸ் நான் பண்றேன் அப்படின்னா நீங்க ஃப்ரான்ச்சைசி சப்போர்ட் எனக்கு எந்த அளவுக்கு கொடுப்பீங்க? ஆக்சுவலி 3 டைப்ஸ் ஆஃப் மாடல் வச்சிருக்கோம் நம்ம. பிசினஸ் மாடல், மிஷின் ஒன்று தான், மிஷின் வந்து மாறாது, மிஷின் ஒன்று தான். 3 விதமான மாடல் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி. நீங்களே ஓன் பிசினஸ், கம்பெனி வந்து மிஷினை கொடுத்துரும், சர்வீஸ் 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம், சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் மிஷின் வாங்கி வச்சுக்க வேண்டியதான், நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும். ஆள்கள் போடுறது, நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கிறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். நாங்கள் எதுவும் சப்போர்ட்லேயே பண்ண மாட்டோம். ஓகே. எங்கள் பிராண்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அந்த ஆப்போட சப்போர்ட் ஆப் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதில் ஆப்பே கிடையாது. ஓகே. செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பார்ட்னர் அப்படின்னு கொடுக்குறோம். ஆப்னா இதில் வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு எவ்ரி இயர் வந்து நம்ம ரினியூவல் பண்ணுறோம் ஏஎம்சி. இதில் 2 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துறோம், வாரண்டி வந்து 2 இயர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துறோம். அது வந்து செகண்ட் மாடல் ஆப் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் மாடல் 3,90,000 வருது வித் டேக்ஸோட, மிஷினோட காஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த பாய்லரோட காஸ்ட்டு, அப்புறம் ஃபோல்டிங் மிஷினோட காஸ்ட்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வேக்கம் டேபிளோட காஸ்ட் மிஷினோட சேர்த்து 3,30,000 மட்டும்தான். இது மீதி எல்லாம் டாக்ஸ், மீதி டாக்ஸோட சேர்த்து தான் போட முடியும், இதெல்லாம் போட முடியாது. ஆப் பார்ட்னர் அப்படின்னா நீங்க பிசினஸ்லயே நாங்க ஆப்பும் கொடுத்துருவோம். எங்களோட ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரீம்லைன் ஆப்போட ஸ்டோர்னா நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு நீங்க தான் வந்து அந்த ஆப்போட ஓனர். ஓகே சார். B2C வந்து நாங்க நோட்டீஸ் கொடுத்து அவங்கள ஃபுல்லாவே வந்து நாங்க பிசினஸ் உள்ள கொண்டு வர வைக்கிறது கம்பெனியோட வேலை. ஸோ உள்ள கொண்டு வந்து அவங்கள உள்ள ஆப்ல வந்து வச்சு அவங்கள வந்து பிசினஸ் கொண்டு வர்றது கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு 300 கஸ்டமரையாவது மினிமம், மேக்சிமம் ஒரு 300 கஸ்டமர் இருந்தால் போதும், வர வச்சு அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்கறது வந்து ஆப் பார்ட்னர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் 3வது 7,50,000 வருது. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3,90,000, செகண்டுக்கு வந்து 4,41,000, 3 வந்து 7,50,000. இதுல வந்து அவங்க இடத்தையும் ஈபியும் கொடுத்துட்டாங்கன்னா 3 ஃபேஸ் லைனு வித் ஃபிளக்கோட கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே உள்ள இன்டீரியர்ல இருந்து எல்லாமே ஆர்டர்ல இருந்து கம்பெனி எல்லாம் பண்ணி கொடுத்துக்கும். 70-20 30 70-30ங்கிற ப்ராசஸ்ல நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 3 மாடல் தான், ஓன் பிசினஸ், ஆப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். ஓகே. அப்ப இந்த தேர்ட்ல இருக்கவங்க வந்து உங்க கூட பிசினஸ் பார்ட்னர் மாதிரி வந்துருவாங்களே சார்? அப்ப இந்த ஃபர்ஸ்டா இருக்கவங்களுக்கு நீங்க 1 இயர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு நீட் வந்து கேக்குறாங்கன்னா அது என்ன மாதிரி சர்வீஸ்? தேர்ட் இருக்கவங்களுக்கா? ஃபர்ஸ்டா இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏஎம்சி போடுறோம், அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லி அவங்க ஒரு 15,000 கட்டிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த 1 இயர் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஜஸ்ட் 15,000 மட்டும் அந்த 1 இயருக்கு பே பண்ணா போதும். அப்படி இல்லன்னா என்ன பிரச்சனையோ அதை வந்து செலவு பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. அது மட்டும் பெய்ட் சர்வீஸ் மாதிரி நீங்க பண்ணி தருவீங்க. ஓகே. அண்ட் இந்த தேர்ட் பிளான் எடுக்கிறவங்களுக்கு நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவீங்க அந்த மாதிரி? கண்டிப்பா. எல்லாமே எந்த மிஷின் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுப்போம். லைஃப் டைம் எக்ஸ்டெண்டபிள் வாரண்டியே கொடுத்துறோம், அவ்வளவுதான். நார்மலா இந்த பிசினஸ் பண்ற பீப்புளுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு மெயின் டார்கெட்டா இருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒரு விஷயம் கொடுக்குது, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னா அது இதான் சார் சொல்லுங்க. கண்டிப்பா. ஆக்சுவலி குன்றத்தூர் வந்து சென்னையில வந்து ராதிகா மேடம் எடுத்திருக்காங்க, ஹைதராபாத்ல வந்து ஷாம் சார் எடுத்திருக்காங்க. 2 பேரும் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் ஒரு நாளைக்கு 400-500 துணி பண்றவங்க யாருன்னா இவங்க தான். 400 துணி நிறைய பண்றாங்க. ஏன்னா நிறைய ஆர்டர் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் எங்களோட அந்த 20 கஸ்டமர்ல ஒருத்தர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க கிட்ட. என்ன இப்படி நீங்க மிஷின் எடுத்திருக்கீங்க, இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க.
பட் அவங்க கொடுத்த ஒரு ரிப்ளை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிப்ளை யாரும் கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு பண்ண தெரியலன்னா நீங்க பண்ண வேண்டாம், நாங்க எனக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப அற்புதமா இருக்கு மிஷின், இது டெய்லி நான் ஒரு 3 மாசம் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க. அது எனக்கு மன திருப்தி இல்லாம அவங்களுக்கு அதை விட மன திருப்தியா இருக்கு பாத்தீங்களா. அதுதான் பெரிய விஷயம். மன திருப்திங்கிறது வந்து தானா வராது, அனுபவிச்சா மட்டும் தான் வரும். எனக்காக சொல்லக்கூடாது, அவங்க அனுபவிச்சா மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க அனுபவிச்சு சொல்லும் போது இந்த மாதிரி ஹெல்தி கஸ்டமர்ஸ் இப்போ நாங்கள் நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க. அது போக B2C இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போன வாரம் வந்து நாங்கள் வந்து எல்லா ஆப் வந்து லான்ச் பண்ணி கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியா பண்ணலாம், ராமநாதபுரம் அண்ட் நேர் நகரில் பண்ணோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 320 பேர் வந்து ஆப்ல வந்து உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க. 320 பேர், அதாவது ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்ல 320 பேர் ஆப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 320 பேருமே ஆர்டர் பண்றது பாத்தீங்கன்னா அரோமா தான் ஆர்டர் பண்றாங்க எல்லாருமே. இது அரோமா ஆர்டர் பண்றதுனால என்ன, அவங்க வந்து கேட்டதில்ல ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது ரிசல்ட் வந்து ஒரு வாரத்திலேயே கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாம் கேட்ட போது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அரோமாங்கிறது விட அந்த குழந்தைங்க வந்து அதை ஸ்மெல் அப்படியே ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. இது ஒரு மன திருப்தி. ஸோ நம்ம வந்து பண்ண ஒரு வித்தியாசத்துல, ஸோ நான் டார்கெட் பண்றது அரோமா, இன்ஸ்டன்ட் டைனிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் 3 தான் டார்கெட் பண்றேன். சூப்பர் சார், சூப்பர். போதும். அண்ட் இப்போ இந்த மிஷின்ல வந்து இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே மிஷின் தான் இருக்கா சார்? ஒரே மிஷின்ல தான் நீங்க எல்லாமே பண்றீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிளான டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் நிறைய விஷயம் நீங்க சொன்னதுல நாங்க கத்துக்கிட்டோம் சார். ஆக்சுவலி டாக்டர் ஃபேப்ரிக்னா என்ன, அண்ட் அதை எப்படி கஸ்டமர்ஸ்க்கு ஒர்க் ஆகுது, பிரான்சைசிக்கு எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.